இந்த கை பிடிக்கன்னு சொல்றவங்களுக்கும் சரி, வேணான்னு தெரிச்சு விடுற குட்டிஸ்க்கும் சரி, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்ய 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துக்கோங்க. இந்த காம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, இந்த பாவக்காய் மேல இந்த மாதிரி சொரசொரப்பா இருக்கு இல்லையா, இதை கத்தியோ இல்ல பீலரோ வச்சு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கிளீன் பண்ண இந்த பாவக்காய் 2 கட் பண்ணி ஒரு ஸ்பூனை வச்சு விதைகள் எல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பாவக்காய் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிட்டு, ஒரு பவுல்ல பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் உள்ள சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டைனர் வச்சு இந்த மாதிரி பாவக்காய் தண்ணி எல்லாம் வடிய வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 100 கிராம் சின்ன வெங்காயம், 5 பூண்டு பல் சேர்த்துட்டு, கூடவே 3 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பேஸ்ட் கூட 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இந்த பாவக்காய் கலந்து ஒரு பீஸ் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேன் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாவக்காய் சேர்த்துட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் 5 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரான பாவக்காய் வெளிக்காரம் செமையா ரெடி ஆச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.